இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 19 புனித ஜோனஸ் ஜூட், சிஜேஎம் சபை நிறுவனர். பிறப்பு நவம்பர் 14, 1601 அர்கென்டா, பிரான்ஸ். இறப்பு ஆகஸ்ட் 19, 1680 செயின்ட் பிரான்ஸ். முத்திப்பேர் பட்டம் 1909 திருத்தந்தை 10ஆம் பயஸ். புனிதர் பட்டம் மே 31, 1925 திருத்தந்தை 11ஆம் பயஸ். இவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவராக திகழ்ந்தார். மிக தாழ்ச்சியோடு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று வந்தார். பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை சிறு வயதிலிருந்து அன்போடு பராமரித்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார். சிறு வயதிலிருந்தே அன்னை மரியிடமும் இயேசுவிடமும் மன்றாடி தன் கற்பை காத்து வந்தார். இயேசு சபை குருக்களிடம் கல்வி பயின்று தேர்ந்தார். தான் குருவாயி பணிபுரிய வேண்டுமென்ற ஆர்வம் இவரிடம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பிரெஞ்சு ஆரட்டரை என்றழைக்கப்பட்ட சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்றார். தியானங்கள் கொடுப்பதிலும் ஜெபிப்பதிலும் வல்லவரான இவர் பல மணி நேரம் எவ்வித இடையூறும் இல்லாமல் இறைவனோடு ஒன்றிணைந்து ஜெபித்தார். இவர் 1626ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெற்றார். பின்னர் மறைப்பணியாளராகி குருக்களுக்கு சென்று பங்குகளுக்கு சென்று பல ஆண்டுகள் பணியாற்றினார். மறைப்பணியாளர்களை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு சிறந்த மறைப்பணியாளர்களை உருவாக்கி வழிதவறி அடைந்த பெண்களை ஒன்று திரட்டி நல்வழி காட்டி வாழ்வை மாற்றி அமைத்தார். அவர்களை கிறிஸ்தவ வாழ்வில் ஈடுபடுத்த ஒரு சபையை நிறுவினார். அச்சபைக்கு இயேசு மரி என்று பெயர் சூட்டினார். இவர் இன்னும் சில குருக்களின் துணை கொண்டு சில அநீத கொள்கைகளை எதிர்த்தார். அவ்வேளையும் மீண்டும் நல்லாயன் கன்னியர் என்ற சபையையும் நிறுவினார். இயேசுவின் திரு இருதய பக்தியையும் மரியாவின் மாசற்ற இதய பக்தியும் ஊக்குவித்து வளர்த்தார். புனித மர்கரித் மரியாள் பிரான்ஸ் நாட்டில் திரு இருதய ஆண்டவரிடம் காட்சி பெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் துறவற இல்ல ஆலயத்தில் திரு இருதய ஆண்டவரின் விழாவை கொண்டாடினார். இவர் குருமடத்தில் இருந்த காலத்தில் அனைவருக்கும் முன்மாதிரியான வாழ்வை தன் ஜெபத்தின் வழி வாழ்ந்தார். மறைப்பணியின் போது பல தியானங்கள் கொடுப்பதன் வழியாக பலருக்கு ஆறுதல் படுத்தும் பணியையும் குணமளிக்கும் பணியையும் நற்செய்தி பணியையும் ஆற்றினார். இதன் வழியாக எண்ணிலடங்கா மக்களை இறைவழி செல்ல வழிகாட்டினார். ஜெபம். என்றும் வாழ்பவரே எம் இறைவா, இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர் நீர். உமது பக்தியை எம்மில் வளர்த்தருளும். இயேசுவின் திரு இருதயத்தையும் அன்னை மரியின் மாசற்ற இதயத்தையும் நாங்கள் பெற்று வாழ உமது ஆவியினால் எம்மை நிரப்பி வழி நடத்தியருளும். ஆமேன்.